இப்போ அதிமுக இருக்கிறத விட மோசமான நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த காலகட்டம் 77லேருந்து 84 வரைக்கும் நான் பார்த்த வகையில் தமிழக அரசியல் தலைவர்களில் எடப்பாடி பழனிசாமி பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களை பற்றியும் நல்லா ஒரு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. 38 மாவட்டத்தில் நடக்கிற விவசாய பிரச்சனைகள், காவிரி ஆறு பிரச்சனை, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவருடைய பேச்சில் இந்த ஒரு சீட் எழுதி வச்சுட்டோ இல்லாட்டி அதெல்லாம் இல்லை, தெளிவாக பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட அரசியல் அறிவு இல்லாதவர், தெளிவு இல்லாதவர்னு அது என்ன காரணம்னா, திமுக கூட்டணியை வீழ்த்தணும். நம்ம தனியாக இருந்தால் ஓட்டு பிரியும், ஜெயலலிதாவும் பிரியும், எல்லாம் மறுபடியும் இவங்க தான் வருவாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி கால் ஊன்றதுக்கு நம்ம அனுமதிக்கணுமா? திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு முடிவெடுத்து இங்கே வந்து நிற்கிறாரு. ஒரு 40 மாவட்ட செயலாளர், 40% மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ்ட்டு இருக்கிறாங்க. ஒரு 40% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓபிஎஸ்ட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ்சில் இந்த மாவட்டம் எல்லாம் அவர் கீழே இருக்குது. அவர் வெளியில் போனதுனால இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சொல்கிறத நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இதை சொல்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், ஓபிஎஸ்னால எடப்பாடிக்கு நெருக்கடின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்றது வந்து பல இடங்களில் பல சந்தர்ப்பங்கள். ஜீரோவா? இதே கேள்வி தான் இன்னொருத்தர் கேட்டார். ஏன் தான் இப்படி என்கிட்ட கேட்குறீங்கன்னு தெரியல. இல்லை கேட்குற ஜீரோவா? ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னா ஜீரோ தானே அர்த்தம். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஜீரோ தாங்க. கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணுறார். ஆனாலும் நம்பதற்கு கூட்டணி கட்சிகள் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னொரு பக்கம் வடிவேல் சொல்லுங்க. இல்லை, இன்னொரு பக்கம் வந்து அவருமே வந்து பெரிய அளவில் மோடியையோ பாஜகவையோ வந்து எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறாருன்றதையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க, போட்டு அடிப்பானுங்க, என்னடாண்ணா வாடனால அடிதான்னு. வாடனால அடிப்போம். 200 சீட்டுன்னா அப்போ காங்கிரஸை வெளியில் போக சொல்கிறாங்களா? ஏன்னா தொடர் வெற்றின்றப்போ அவங்களுக்கு ஒரு மமதை வரும், நம்ம தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு. அப்போ 200 சீட்னா காங்கிரஸ் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்களா? விசிக தேவையில்லை, அவரே சொல்லிட்டாரு, எந்த காலத்திலும் தலித்துகள் முதல்வராக முடியாதுன்னு. அப்போது இந்த மாதிரி விரக்தி வந்தால் தான் அந்த மாதிரி பேச தோணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக செயற்குழு கூட்டம் நாளைக்கு வந்து நடைபெற இருக்குது அப்படின்ற நிலையில் நிறைய செய்திகள் அதை பற்றி என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, எடப்பாடிக்கு நெருக்கடி, 6 சீனியர்கள் வந்து அவரை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் ரொம்ப ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்தே ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, நாளைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அப்படி ஒரு நெருக்கடியான நிலை எடப்பாடிக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடந்த வாரத்தில் தினமலர் பத்திரிகையில் வந்த ஒரு தலையங்கம் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாஜகவின் அடுத்த அசைன்மெண்ட் வந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்கிறது வந்து அதிமுகவை அடித்து அந்த இடத்திற்கு பாஜக முன்னேறுவது அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் வாங்கிட்டாங்களா? இதை வாங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த செய்திகளை எப்படி பார்க்கணும்? ஏன்னா அதிமுகவின் செயற்குழு ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் அடுத்தவங்களை அழிக்கிறது ஒரு நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி பாஜகவுடைய செய்திகள் ஒரு பக்கம் இருக்குது. எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன். இப்போ அதிமுக இருக்கிறத விட மோசமான நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த காலகட்டம் 77லேருந்து 84 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி பீரியடில் தொட்டதெல்லாம் தோல்வி தான். 77ல் 48 சீட்டு, ஆளுங்கட்சியாக 200 தொகுதி இருந்த திமுக எமர்ஜென்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்ட திமுக, 2-3 தோழர்களை பலி கொடுத்த திமுக, இன்றைய முதல்வர் ஸ்டாலினை ஓராண்டு உள்ளே வைக்க காரணமாக இருந்த காங்கிரஸை எதிர்த்து போராடிய திமுக, பல திமுக தலைவர்கள் உள்ளே இருந்த அந்த கொடுமைகளை அனுபவித்த திமுக 77 எலெக்ஷனில் நியாயப்படி ஜெயிச்சிருக்கணும், ஆனால் ஜெயிக்கலை. எமர்ஜென்சியை ஆதரித்த அதிமுக ஜெயிச்சது. எவ்வளோ ஒரு முரண் பாருங்கள். அப்போது என்ன காரணம்? 71ல் 200 சீட்டு இந்திரா காங்கிரஸ் கூட கூட்டணி, பழைய காங்கிரஸ் தான் இப்போ இருந்தது எதிர்கட்சி, அவங்க ஒன்றும் இல்லை. அப்போது அந்த 5 வருஷத்தில் திமுக மேலே ஆட்சி மேலே இருந்த கடுமையான கோபம், எம்ஜிஆரை வெளியேற்றினது, இது எல்லாம் சேர்ந்து 77 எலெக்ஷனில் திமுக படுதோல்வி, 48 சீட்டு. ஆனால் காங்கிரஸ் எம்பி சீட்டில் தோற்று போயிடுறாங்க, ஜனதா கட்சி தான் எம்பி சீட்டு பிடிக்கிறாங்க. இது ஒரு இது. உடனே 80ல்
எம்பி சீட்டுக்கு கூட நிற்கிறாங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிறாரு மறுபடியும். ஏன்னா நீங்கள் திமுகவை வாழ வைக்கணும். அதுதான் கலைஞர். அவர் எப்படி வேணாலும் இது பண்ணுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர் எழுதுவார். தொண்டர்களை அதுக்கு அந்த இதுக்கு வேவ்லேருந்து கொண்டு வந்துடுவார். பதில் கரெக்டாக இருக்கும். அதுதான் அதில் தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு. அப்போது 80ல் ஒரு 37 எம்பி சீட்டு. உடனே ஆட்சியை கலைக்கிறாங்க. மறுபடியும் நிற்கிறாங்க. மறுபடியும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. 48லேருந்து 37 சீட்டு வந்துடுறாங்க. குறைஞ்சிருக்காங்க. அப்படியே மறுபடியும் 84ல் அது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கும் ஒரு இதுவாக தான் இருந்தது. தேர்தல் நடந்திருந்தால் கொஞ்சம் அதிமுகவுக்கு பின்னாடி இருந்திருக்கும். ஆனால் இவருடைய நேரம் இந்திரா காந்தி சுடப்படுறாங்க. எம்ஜிஆர் மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாரு. ஜெயலலிதா தான் ஃபஸ்ட் டைமே தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அன்றைக்கி இதே ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பாக ஆர்.எம். வீரப்பன் வந்து 2 கோஷ்டியாக இருந்தது ஏடிஎம்கேலேயே. அதை மீறி தான் ஜெயலலிதா ஒரு பக்கம், இன்னொரு பிரச்சாரகர் யார் தெரியுமா? கே. பாக்யராஜ். எம்ஜிஆர் நல்லா இருக்கார், உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு அமெரிக்கா போய் பார்த்துட்டு வந்து தமிழகத்தில் பதிவு பண்ண பிரபலம் கே. பாக்யராஜ். அவர் அன்றைக்கி சொன்னது, நான் வேணால் கலைஞர் டிக்கெட் போட்டு தரேன் அப்படி பார்த்துட்டு வர சொன்னேன். அந்த மாதிரி நடந்த காலகட்டங்கள் உண்டு. அந்த தேர்தலில் சுத்தமாக குறைஞ்சி போயிடுது. 11 தொகுதி வந்துடுறாங்க. அப்போது உங்களுக்கு எல்லா இடங்களுமே திமுக சரிவை சந்திச்சது. அதாவது திமுக அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இந்த திமுக சரிவை சந்தித்த காலகட்டங்களெல்லாம் காங்கிரஸ் நல்ல பர்சன்டேஜ், அதிகமான சதவீதம் அதிகம். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் எல்லாம் முடிவு பண்ணுறாரு, காங்கிரஸ் கூட சேரணும், காங்கிரஸை விட்டுட்டா திமுக ஜெயிக்க முடியாதுன்னு. காங்கிரஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சரிவை சந்தித்த திமுக அதிமுகவும் சந்திச்சிருக்குது. 96 எலெக்ஷனில் 4 தொகுதி ஒன்றும் இல்லாமல் போனாங்களா? என்ன ஒன்று, ஏன் அதே அதிமுக 98ல் 30 தொகுதி பார்லிமெண்ட் சீட்டு ஜெயிக்கிறாங்க? ஏன் இவங்க வந்து மாற்றி 5 வருஷம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கெல்லாம் இப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தடவை ஏன் திமுக தொடர்ச்சியாக ஜெயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணிகள் திமுக கிட்ட அப்படி இருக்குது, மெர்ஜா இருக்குது. ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்றது 2 பார்லிமெண்ட்லேயுமே எதிரொலிச்சு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒன்றில் என்டிஏ கூட்டணி அடிப்படுது, ரெண்டாவதுல என்டிஏ கூட்டணி அடிப்படுதுன்னா இங்கே 5 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 வருஷம் அந்த ஆட்சிக்கு எதிரான பத்திரிகைகள்லேருந்து எல்லாமே எதிர்ப்பில் இருந்தாங்க. அந்த உடைய விளைவு மோடி எதிர்ப்பலை. இங்கே ராகுல் தான் அடுத்த பிரதமர் எல்லாருமே நம்பினாங்க 2019 எலெக்ஷனில். இது எல்லாம் சேர்ந்து பெரிய வாஷ் அவுட்டு. 2024ல் அவங்க என்டிஏவே பிரிஞ்சு கிடக்குது. அவங்க 2021லேருந்தே ஏடிஎம்கேவை டிஃபேம் பண்ணுற வேலையை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஓபிஎஸ்ஸை வச்சு தொல்லை கொடுக்கறது, ஒரு பக்கம் அதான் மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி ஓபிஎஸ்ஸை வச்சு அண்ணாமலை பிஜேபியும் ஒரு பக்கம் உள்ள தொல்லை கொடுக்குறாங்க, டிஎம்கேவும் அந்த வேலையை செய்யுது. சட்டசபையில் பக்கத்து சீட்டு போட்டு உட்கார வைக்கிறது, இவர் ஒரு அறிக்கை விட்டால் அவர் ஒரு அறிக்கை விடுவார். இப்படியே ஓபிஎஸ்ஸை வச்சு 2 வருஷம் குழப்பமாக ஓடிச்சு. அந்த 2 வருஷமே இவங்களுடைய பெரிய சிந்தனையே டைவர்ஷன். நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் சேனலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து தெளிவான மனநிலையில் இருந்தால் தான் நீங்கள் யோசிக்க முடியும். இந்த விஷயம், இந்த பேட்டி எடுக்கலாம், இந்த இது பண்ணலாம், இதை இப்படி கொண்டு வரலாம். உங்களுக்கு டெய்லி பிரச்சனையே இருந்துக்கிட்டு வேறு எதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்களா? அது நடக்கவே நடக்காது. அப்போது நீங்கள் ஏடிஎம்கேக்கு தொடர் பிரச்சனை என்ன? ஓபிஎஸ் உட்கட்சி பிரச்சனை. அதுன்னு அதோடைய விளைவு என்ன ஆகுது? அவங்க இந்த எதிர்கட்சியாக செயல்பட முடியாத நிலைமை. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தன் இருப்பை காமிச்சிக்கிறதுக்கு அது அவருக்கான இது, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இறங்கி அடிக்கிறாரு, பண்ணுறாரு, டே டு டே ஒர்க்கு, வார் ரூம் போடுறாரு, டெய்லி திமுக விமர்சிக்கிறாரு, டிஎம்கே ஃபைல்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அவர் முன்னேறாரு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அண்ணாமலை பாடுறா, பிஜேபி ஒரு இது கழகங்களுக்கு மாற்றாகன்னு வருது. இன்னொரு பக்கம் சீமானு. அப்போது எதிர்கட்சியாக முன்ன இப்போ திமுகனா அதிமுக இருக்கும், அதிமுகனா திமுக இருக்கும். 2 தலைவர்கள் இருந்தாங்க. கருணாநிதி இருந்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு கொடுக்காத தொல்லை கிடையாது. ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் வாட்டில் அவர் போட்டு ஒரு அறிக்கை அடித்தாருன்னா அவ்வளோதான் இருக்கும். ஜெயலலிதா இருந்தப்போ கூட ஜெயலலிதா யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. கருணாநிதி போட்டாருன்னா பதில் சொல்லுவாங்க, அவ்வளோ பாயிண்ட்டாக இருக்கும். இவங்களும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். சேம் இதே டிஎம்கே ஆட்சியில் ஜெயலலிதா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, மாஸ் கரிஸ்மா லீடருங்க 2 பேருமே. இப்போ அந்த இது இல்லை. அது ஒரு பெரிய பின்னடைவு ஏடிஎம்கேக்கு. அப்போ இது ஏடிஎம்கே நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதுருந்தே 2019லேருந்தே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் 2019, 21 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த இவ்வளோ கட்சிகள் கூட்டணி இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஃபுல்லாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சமூக ஊடகங்களில் பெரும்பாலும் இவங்க கையில் தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அது இதாகுது. இவங்களுடைய ஐடி விங்கு இது எல்லாமே சேர்ந்து எடப்பாடியை வந்து இவங்க நீங்கள் திமுகவில் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அந்த காலத்தில் இருந்த
எங்கள் தலைவன் மாதிரி ஒரு தலைவனை பார்க்க முடியாது உலகத்தில்னு, தமிழகத்தில் இல்லை உலகத்தில். அமெரிக்க அதிபரே எங்கள் தலைவரை பார்த்து பயந்துட்டாருன்னு ஒருத்தர் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருப்பார். அதை நம்பி ஒரு 100 பேர் கை தட்டிகிட்டு இருப்போம். அவர் மட்டும் அங்கே பிறந்திருந்தாருன்னா அவர் வந்து வேறு லெவலில் அப்படின்வாங்க. இதை ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்திரா காந்தி எங்களை பார்த்து பயந்தாங்க அப்படி இப்படின்னு. இது கரெக்டு கிண்டல் அடிச்சது யாருன்னா ஒருத்தர் தான் சரியான கிண்டல்லாம் பண்ணுவார். ஒரு இதில் கூட எழுதியிருப்பார், நான் சின்ன பையன் அந்தப்போ படித்தது. அப்போல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் இங்கே மரியாதையே கிடையாது டெல்லியிலலாம். அதெல்லாம் கூட்டணி அரசாங்கம்லாம் வந்த அப்புறம் தான், அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு சந்திப்பு கற்பனையாக எழுதுறாரு. பிரதமரோட 45 நிமிடம் சந்திப்பு, தமிழக நிலைமை பற்றி. நம்ம கடந்த இதில் கூட சொல்லியிருந்தீங்க. முக்கிய சொல்லிட்டு போயிட்டு 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் முக்கிய ஆலோசனை அப்படின்னு. அப்போது அந்த நிலமையில தான். ஆனாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்திரா காந்தி எங்களை பார்த்து பயந்தாங்க, அது பண்ணாங்க, நேருவின் மகளே வருகேன்னு சொல்லி கூட்டி மன்னிப்பு கேட்க வச்சாரா இல்லையா? அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, அடித்து நகர்த்திட்டாங்க. அத்தனை வருஷம் இது போயிடுச்சு, ஜனதான்னு ஃபார்ம் ஆகி வந்துடுச்சு. அப்போ அடுத்த ஆட்சிக்கு வரணும்னா என்ன வேணால் பண்ணுவேன்னு அந்த மாதிரி இறங்கி வராங்க. அதை எப்படி மன்னிப்பு? சரி மன்னிப்பு கேட்க வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. நீங்கள் எவ்வளோ சீட் நின்னீங்க சட்டசபையில்? 112 சீட் நின்னாங்க. அவங்க 114 சீட் நின்னாங்க. யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதே பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் பேசி கீசி மறுபடியும் கலைஞரையே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ எங்கே மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒரு 170 இடம் இப்போ நிற்கிறீங்களா? 180 நிற்போம், காங்கிரஸ் இவ்வளோ தான் கொடுக்கும், அப்படி இல்லையா அன்றைக்கி? அதனால் இது எல்லாமே இவங்க வந்து ஒரு அப்படியே பேசுவாங்க. இந்த விளைவு தான் ஒரு ஃபஸ்ட்டு இவங்கள பற்றி பெருமையாக பண்ணுறது. ரெண்டாவது எதிரில் இருக்கிறவர் தவழ்ந்த பாடி, டெட் பாடி, அந்த பாடி இந்த பாடின்னு கொச்சையாக பேசுறது. ஒன்றும் இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, எதுவுமே இல்லைன்னு. ஆனால் நான் பார்த்த வகையில் தமிழக அரசியல் தலைவர்களில் எடப்பாடி பழனிசாமி பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களை பற்றியும் நல்லா ஒரு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. 38 மாவட்டத்தில் நடக்கிற விவசாய பிரச்சனைகள், காவிரி ஆறு பிரச்சனை, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவருடைய பேச்சில் இந்த ஒரு சீட் எழுதி வச்சுட்டோ இல்லாட்டி அதெல்லாம் இல்லை, தெளிவாக பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட அரசியல் அறிவு இல்லாதவர், தெளிவு இல்லாதவர்னு. அது என்ன காரணம்னா இவங்க வந்து தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி நம்ம மட்டும்தான் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவான், நம்ம வீட்டில் மட்டும் எப்படி எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதை தான் வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ கிண்டல் அடிக்க யாரும் இல்லை. இந்த உடைய விளைவு தான். நீங்கள் அண்ணாமலை தான் பெஸ்ட்டு, பிஜேபி தான் அடுத்த இது பெருசாக வரப்போகுது, இவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லைன்றதெல்லாம் உருவாக்குனாங்க. அதுதான் 24லேயே எதிரொலிச்சுது. இன்னொன்று, நீங்கள் அண்ணாமலையுடைய அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பக்கம் பார்த்தா பிஜேபி பர்சன்டேஜ் உயர்த்திக்கிறது கரெக்டுனாலும், ஒரு தெளிந்த அரசியல்னு பார்த்தீங்கன்னா பிரதான கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஒன்று சேருவாங்க. ஆனால் ஒன்றா இருந்ததே உடச்சிக்கிட்டு பண்ணுற அரசியல் தான் அண்ணாமலை அரசியல். அதோடைய விளைவு அது திமுக லாபம். நீங்கள் அது ஒன்று இவங்கெல்லாம் பார்க்க மறுக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு லாபம்னா நம்ம அவங்கள வீழ்த்தணும்னா இப்படி பண்ணணும். அப்போ மூப்பனார் 1996 ஜெயலலிதா கவர்மெண்ட்டை கடுமையாக எதிர்த்து 1996 நீங்கள் காங்கிரஸ் மீண்டும் இவங்களோட கூட்டு சேரணும், அதிமுகவோட கூட்டு சேரணும்னு மூப்பனார் கடுமையான கோபம், முடியாதுன்ட்டு வெளியில் வந்து தமாக உருவாக்குறாரு. கலைஞர் வந்து மதிமுக உடஞ்சிருக்குது, வேறு வழி இல்லை, அவருடைய இருப்பையை நிறுத்திக்கணும். நீண்ட காலமாக 77க்கு அப்புறம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறாரு. 89 வந்து 2 வருஷத்தில் போயிடுச்சு. அப்போ அதுக்கான ஃபார்ம் பண்ணுறாரு. மூப்பனார் வந்தோன்னா அவர் குறிப்பிட்ட சீட்டு கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இந்த இதை இது பண்ணி ஃபார்ம் பண்ணால் கடுமையான இது ரஜினிகாந்த் வாய்ஸ்லேருந்து எல்லாம் அதோடைய அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பேச்சு தான். இந்த தடவை முடிஞ்சது ஜெயலலிதா கதை, யார் ஜெயிப்பா, இவங்க ஜெயிப்பாங்க, அது ஜெயிப்பாங்க. பெரிய ஒரு பரபரப்பே இருந்தது. சத்தியமூர்த்தி பவன்லாம் களை கட்டிகிட்டு இருந்தது. இதெல்லாம் தமாக உருவாகி அந்த தலைவர்கள்லாம் வர்றது போகிறது, கூட்டணி பேசுறது, ரஜினிகாந்த் ஆதரிச்சு ரஜினிகாந்த் பெரிய இது மாதிரி போயிடுச்சு. அவர் ஆபத் பாந்தவர் மாதிரி இங்கே இருக்கார், சுப்பிரமணிய சாமி இங்கே இருக்கார் அப்படின்லாம் எல்லோரும் முன்னாடியும் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. அது வெற்றி தான் தெரிஞ்சு போச்சு. 2021 எப்படி இருந்தது அது மாதிரி, அதுக்கேற்ற மாதிரியே பெரிய அளவு வெற்றி. ஆனால் 2001 மூப்பனார் அங்கே போகிறார். ஏன் போகிறாரு? ஏன் மூப்பனார் வந்து அண்ணாமலை மாதிரி ஊழல் ஜெயலலிதாவை நாங்கள் எதிர்த்தோம், அந்த ஜெயலலிதா இன்றைக்கி 2001 எங்களை கூட்டணி கூப்பிட்டு போக மாட்டோம், நாங்கள் தமாக தனியாக இருப்போம், நாங்கள் யாருன்னு காமிப்போம், நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பண்ணி தனியாக இருந்து ஜெயலலிதாவை தனியாக இருந்திருந்தா மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும். மூப்பனார் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு. ஏன்னா
கலைஞர் பாஜகவோட கூட்டணி போகிறார். அப்போ மூப்பனார் என்ன முடிவு எடுக்கிறாரு? இந்த கூட்டணியை வீழ்த்தணும். அதுக்கு நம்முடைய எல்லாரும் கேட்குறாங்க, மூப்பனார் கூட்டணியை வீழ்த்தணும்னா அங்கே ஏதாவது அவருக்கு நடந்திருக்கணும் இல்லையா? அவருக்கு ஏதாவது அவமானங்கள் இருந்திருக்கலாம், அவர் கேட்ட சீட் அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுனால கூட்டணியிலேயே தொடர முடியாத நிலைமை வந்துச்சு. கலைஞர் 98ல் 99ல் அங்கே போகிறாரு, பிஜேபியோட சேர்ந்து மத்திய அரசில் ஆட்சி. அதனால் அவர் வெளியே வர்றாரு. அதனால் வெளியில் வர்றாரு. வெளியில் வரவர் அதிமுக கூட சேரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ அது சொன்னால் அவர் அன்றைக்கி அந்த நிலைப்பாடு எடுத்திருந்தால் கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 96ல் ஜெயலலிதா கூட காங்கிரஸ் சேருதுன்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்த மூப்பனார் 2001ல் ஜெயலலிதா கூட போய் சேர்றாருன்னா அப்புறம் காங்கிரஸ்லேருந்து உடச்சி வந்ததுக்கு அர்த்தமே இல்லையா? ஆமாம். ஆனாலும் அவர் அங்கே என்ன முடிவு எடுக்கிறாரு? அதுதான் உங்களுக்கு நாலேஜு, அரசியல் அறிவு, தெளிவான நிலை எடுக்கிறது. திமுக கூட்டணியை வீழ்த்தணும். நம்ம தனியாக இருந்தால் ஓட்டு பிரியும், ஜெயலலிதாவும் பிரியும், எல்லாம் மறுபடியும் இவங்க தான் வருவாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி கால் ஊன்றதுக்கு நம்ம அனுமதிக்கணுமா? திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு முடிவெடுத்து இங்கே வந்து நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இப்போ ஒப்பிட்டு பார்க்க முடியுமான்னு கேட்குறேன் நான். இப்போது ஜெயலலிதா அவர்கள் கூட மூப்பனார் அவர்கள் போய் சேர்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா ஒரு கரிஷ்மா லீடர், அப்படி அதேமாதிரி மூப்பனார் அவர்கள் பெரிய தலைவர் போய் சேரும்போது ஓகே. இப்போ எடப்பாடி அவர்கள் மீது ஒரு பெரிய லீடருன்ற ஒரு இதுவே பிம்பமே கட்டமைக்க பேச வர்றது தலைவர்களை இல்லை. நான் கேட்குறேன், அப்படி ஒரு பிம்பமும் இல்லை. அவரால் ஒரு கூட்டணியையும் பில்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பேச்சு. இது எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் முதல்ல சொல்லிட்டேன். திமுகவுடைய நிலைப்பாடு எப்போவுமே எப்படின்னா, அவர்கள் தலைவர்கள் எல்லாம் ஜோ பைடன், புட்டின் ரேஞ்சி. நீங்கள் வேணால் இப்போ கேட்டு பாருங்கள். அதான் இன்னைக்கு கூட இவர் ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு, இந்தியாவையே நாங்கள் தான் காப்பாற்றணும், இந்த நாட்டை நாங்கள் காப்பாற்றியவர்கள் அப்படின்றார். அப்புறம் நான் இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றார். இவங்க வந்து சுதந்திர காலத்தில் திராவிடர் கழகத்தில் இருக்கும்போது லைட்டாக டிஃபர் ஆனாங்க. பட்டப்படிப்பே நாங்கள் போட்ட பிச்சைன்னு வாங்க, அதெல்லாம் கேட்க முடியுமா? இல்லை, தனி நாடுலாம் கேட்டவங்க, தனி திராவிட நாடு கேட்டு திராவிட நாடு கோரிக்கை 62ல் விட்டவங்க தானே. அதனால் இந்த நாடுன்னு பேசுறதுக்கு சரி இப்போ பேசுகிறாங்க, ரைட்டு. ஆனால் தனிநாடு கோரிக்கை வச்ச கட்சின்றாங்க, ஒரு காலத்தில் வச்ச கட்சி. அதுக்கப்புறம் சைனா வார் வரும்பொழுது நாட்டு ஒற்றுமைக்காக நம்ம வந்து தனிநாடு திராவிட நாடு கோரிக்கையை நான் விட்டுறோம் அப்படின்ட்டு வந்தாங்க. அதனால் நாட்டை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்களுடைய நோக்கத்தையோ அவங்களை கொச்சப்படுத்துறதுக்கு சொல்லலை, அந்த லெவலுக்கு பேசுவாங்கன்றேன். நாங்கள் பார்க்காத ஈடியா எமர்ஜென்சியை பார்த்தவர்கள் அப்படி இப்படின்னு அந்த இதுவே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்றேன். அந்த மாதிரி ஒரு பக்கம் பேசும்பொழுது இன்னொரு பக்கம் எதில் எம்ஜிஆரையே நீங்கள் இன்னும் சொல்கிறீங்களா? எம்ஜிஆரையே ஒரு அதாவது கிட்டத்தட்ட கலைஞரோட இது பண்ணுவாங்க. கலைஞர் வந்து ஒரு சாணக்கியர், அரசியல் இது அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு பேசுவாங்க. எம்ஜிஆரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அறிவியலி ஒன்றுமே இல்லாத ஒரு காமெடி பீஸுன்ற அளவுக்கு கொண்டு வருவாங்க. இல்லை, என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது, ஏன் இன்னும் ஒரு பெரிய கூட்டணியை பில்ட் பண்ண முடியல எடப்பாடி அவர்களால்? அதுக்கு காரணம் வந்து நான் சொல்லிட்டே வந்தேன், நீங்கள் மறுபடியும் டைவர்ட் சொல்லுங்கள். என்னன்னா, அந்த மூப்பனார் வந்து அன்றைக்கி முடிவெடுத்தது காரணம் திமுக கூட்டணி வீழ்த்தணும். அதே மாதிரி திமுக கூட்டணி வீழ்ந்தது, அதிமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சது. அதுக்கப்புறம் 2006லேயும் ஒரு முழுமையான ஒரு இதோட வர முடியல, கூட்டணி ஆட்சியாக தான் வந்து முடிஞ்சது. அன்றைக்கி மூப்பனார் அந்த முடிவு எடுத்ததுனால திமுக இன்றைக்கி 2024 எலெக்ஷனில் அண்ணாமலை அந்த முடிவை எடுத்து என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்திருந்தால் இந்த 39 100% அடிச்சிட முடியாதுன்றான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ ஜெயிச்சிருந்தால் நீங்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆமாம், எடப்பாடியால் ஒரு கூட்டணி அமைக்க முடியல, அவர் கரிஷ்மா லீடர் இல்லை, அதெல்லாம் வந்து கிடையாது. அதுக்கு தானே நான் பழைய விஷயத்துலேருந்தே வர்றேன். கூட்டணிகள் அமைவதும், கட்சிகள் ஒன்றும் இல்லாமல் போகிறதும், மறுபடியும் விஸ்வரூபம் எடுப்பதும், இல்லாட்டி ஒருமித்த கொள்கை இந்த வீழ்த்துறதுக்காக ஒன்று சேர்றோம் அப்படின்றது. இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் ஒன்று சேரவே மாட்டாங்க. நாங்கள் சேர்ந்துருக்காங்கன்னு கேட்டுற போகிறீங்க? கேட்பேன். அதெல்லாம் ஒரு காலம். காங்கிரஸ் இருந்தால் நான் வரமாட்டேன், திமுக காங்கிரஸ் கூட கூட்டா நான் கூட்டணியிலே கிடையாது. போ, முஸ்லீம் லீக் கூட கூட்டணி மேடை போட்டோன்னா நாங்கள் அந்த மேடையில் ஏற மாட்டோம், பொது மேடையில் ஏறுவோம். முஸ்லீம் லீக்கோட மேடையில் ஏற மாட்டோம். இப்படிலாம் தமுமுக அந்த கட்சிகள்லாம் உருவாச்சு இல்லை, இவங்களெல்லாம் ஒரு பிஜேபி எப்படி பார்த்தா அப்படி பார்த்தாங்க. அதெல்லாம் தப்பான பார்வை. ஒரு சிறுபான்மை இதுக்கும் பெரும்பான்மை கட்சி மத அடிப்படையில் இருக்கிற ஒரு கட்சியும் சிறுபான்மை உரிமைக்காக வந்து நிற்கிற ஒரு கட்சியும் பிரித்து பார்க்கணும். அதில் அந்த பார்வையெல்லாம் ரொம்ப தப்பாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் சிறுபான்மை மக்களை கவரணுன்னா அவங்க மேடையில் போய் கம்யூனிஸ்ட கொள்கைகளை
பேசினா தான் அவங்ககிட்ட வருவான். நான் மதிக்கவே நீ ஓரம் போடானா எப்படி உங்ககிட்ட வருவாங்க? அந்த பார்வையெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த காங்கிரஸ் இவங்க எல்லாம் இது பண்ணாங்களோ அந்த காங்கிரஸ் கூடிய டிஎம்கே கூட்டணி வச்சப்போ இவங்க சேர்ற மாதிரி நிலமெலாம் வந்தது. ஈகே நாயனார் வந்து இங்கே கேரளா முதலமைச்சர் இங்கே வந்து பேசும்பொழுது வருத்தப்பட்டு சொன்னார், வாழ்நாள்லாம் நான் எந்த காங்கிரஸ் எடுத்து போராடி இது பண்ணணும், அங்கே ஆதரிக்கிற நிலைமை இங்கே வந்துச்சு, இங்கே கொண்டு வந்து அதை விட்டாங்க அப்படின்னு. ஏன்னா கேரளாவில் இன்றைக்கும் காங்கிரஸ் எடுத்து இது பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மீறி ஒருமித்த கருத்து பாஜகவை வீழ்த்தணும், அப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஒன்று சேரணும் அப்படின்றதுலாம் இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பதில். திமுக கூட்டணியை வீழ்த்தினாங்க, அண்ணாமலை எடுத்த முடிவு கரெக்டான தப்பு. ஏதோ பிஜேபிக்கு இன்றைக்கி அது உதவி இருக்குது, ஆனால் இது நீண்ட கால அரசியலுக்கு ஒன்றும் உதவாது. அதனால் இது ஒன்றா இருந்தால் நீங்கள் இந்த கேள்வியே வராது. எடப்பாடி ஒரு லீடர் இல்லை, ஒருத்தர் லீடராக உருவாகாததும் அவங்க கையில் கிடையாது. அவங்க அமைக்கிற கூட்டணி, அந்த தேர்தல் வெற்றி, இதெல்லாம் சேர்ந்து தான் லீட்ரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி பெரிய லீட்ரு, பெரிய புத்திசாலி, பெரிய லீட்ரு. ஆனால் அவர் ஏன் ஜெயிக்க முடியல? சூழ்நிலை மாற்றங்கள் அவரை கொண்டு போய் ஒரு அமமுக தலைவராக ஒரு ஓரமாக வச்சிச்சு. இதே ஒரு அதிமுகவில் இருந்தார்னா, அவர் தலைமை பொறுப்பில் வந்தார்னா அது ஒரு வேறு ஒரு இது. இந்த மாதிரி காலங்கள் மாறும். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு வரேன். தினமலரில் அந்த தலைவர் அதிமுக அழித்து விட்டு அந்த இடத்துக்கு இப்போ தெலுங்கானா ஸ்டைலில் அந்த இடத்துக்கு வந்து அதிமுக இடத்துக்கு வந்து பாஜக வர்றன்ற மாதிரி, திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற. ஆந்திராவில் ஏன் வர முடியல? ஆந்திராவில் 1% கூட கிடையாது. ரைட், அதை விட்டுருங்க. என்ன பிரச்சனைனா, அதிமுக அழிக்கணும் ரொம்ப பெரிய ரப்பர்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ ரப்பருக்கு எங்கே போவாங்கன்னு தெரியாது. ஒரு கட்சி தேர்தல் தோல்வி, நான் இப்போ சொன்ன கதை தான், தேர்தல் தோல்வியில் பின்னடைவு தான் ஆகும். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 20, 22 அப்படியே இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வலுவான 234 தொகுதியிலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் கிளைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. சில காரணங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை எடுத்த தவறான முடிவுகள், ஒரு 3-4 சீட்டு ஜெயிக்கிறதும் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. வேட்பாளர் தேர்வு, பணம் செலவழிக்கிறது, இவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி ஒரு 5 தொகுதி, நான் பல தடவை பேசியிருப்பேன், ஒரு குறிப்பிட்ட 5 தொகுதி இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிர்கட்சிகள் நிற்கிற தொகுதி, அங்கே திமுக கவனம் செலுத்தாது, அங்கே இறங்கி அடிச்சிருந்தால் ஜெயிக்கலாம், வேட்பாளரை வலுவாக போடணும், பணம் செலவழிக்கணும், இதெல்லாம் பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருக்கலான்னு தொகுதி உட்பட நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ட்விட்டரில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, 20 தொகுதி ஜெயிப்பீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு. நான்லாம் சொல்லவே இல்லைங்க, நான் 5 தொகுதி தான் சொன்னேன். நான் சொன்னவங்க வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க. 5 தொகுதின்னு சொன்னேன், அந்த 5 தொகுதியிலும் இவங்க தப்பு பண்ணாங்க. அதை பல தடவை நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி 26 தான் கோல். 24 என்னன்னா 24 நீங்கள் ஜெயிச்சா தான் 26லேயே உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரும் மக்களுக்கு. அந்த தவறை பண்ணாங்க. அந்த தவறு தான் இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு காரணமா? கண்டிப்பாக சீனியர் அமைச்சர்கள். அந்த தவறு தான் உங்களுக்கு பிஜேபி அதிக சீட்டுகள், அதிக இடங்கள் 2வது இடம் வரதுக்கு காரணமாக அமைஞ்சது. 2வது பிஜேபி வந்து அவங்க சஸ்டைன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா ரப்பர் போட்டு அழிக்கிறது, அதிமுக அழித்து விட்டு அந்த இடத்துல வர்றது, அந்த இது ஒன்றும் இல்லை. அண்ணாமலை அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் இல்லை சார், அது லாங் டேர்ம் கோல். அது லாங் டேர்ம் கோல் எல்லாருக்குமே இருக்குங்க. சீமானு இருக்காதா? கழகங்களை அழித்து விட்டு ஆட்சிக்கு வரணும், 15 வருஷமாக இருக்குது. எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். விஜய் அதை நோக்கி முன்னேறாங்க. விஜய் வராரு, இந்த கட்சிகள் ஏதோ ஒன்று அழிஞ்சாதானே அவர் முதலமைச்சர் ஆக முடியும். ஆமாம், எல்லாரும் அந்த கோலோடு தான் வருவாங்க. இல்லை, அந்த கோலோடு தான் வருவாங்க. நான் கேட்குறேன், இப்போ பாஜக மேலிடத்தில் ஆட்சியில் இருக்குது, அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, அதுக்கு அதிமுகவோட முதல்லையே ஒரு கொடுத்துட்றாங்க, கூட்டணியில் சேராமல் விட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அண்ணாமலை சொல்கிற ஒரு விஷயம் நடக்க போகுதோ, நடக்கிறதுக்கான அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்களோன்னு கேட்குறேன். நான் இப்போ சொல்கிறேன், அண்ணாமலை தலைமை பொறுப்பில் வந்து போயிட்டாருன்னா பிஜேபி டொங்கு உட்காந்துவோம். இல்லை, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் அடுத்த கட்ட தலைவர் யாராவது வந்தாங்கன்னா இந்த அளவு அக்ரெசிவாக போகாது, கொஞ்சம் ஒரு மிதவாத போக்கு தான் போகும், அப்படியே உக்காந்துக்கும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பெரும்பாலும் அண்ணாமலை பேசுனது, அண்ணாமலை கொண்டு போன விஷயங்கள், அதுதான் பட்டி தொட்டி வரைக்கும். இவங்க இத்தனை வருஷமாக பிஜேபி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 10 வருஷமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தும் தலைவரில் இருந்திருக்காங்க. 2014 வந்துட்டாங்க. 2024 நடுவில் இப்போ ஒரு 22க்கு மேலே தான் அண்ணாமலைலாம் வந்தது. அத்தனை வருஷமாக பிஜேபியுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகு தான் அண்ணாமலை எடுத்த முன்னெடுப்புகள் பல இது வந்து கீழே யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததுன்றதை யாரும் மறுக்கவே முடியாது. அண்ணாமலை ஃபேனோ நீங்கள்? இல்லை, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு மறுத்து இல்லை இல்லை
நீங்கள் வந்து தமிழிசை காலத்தில் பயங்கரமாக வளர்ந்துச்சு, இல்லை அதுக்கு முன்னாடி பொன்னார் காலத்தில் வளர்ந்துச்சு. இல்லை, இவங்க எல்லாமே ஒரு சைலண்ட் மோடில் இருப்பாங்க, பேசுவாங்க, ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. பல இடங்களில் முக்கியமான பல கருத்துக்கள், தப்பான கருத்துக்கள்னாலும் கருத்துக்களை வந்து வெளிப்படையாக இந்த காலம் அப்படிங்க. நீங்கள் ரைட்டாக பேசுகிறீங்களோ தப்பாக பேசுகிறீங்களோ அது வந்து போய் ரீச் ஆகிடுச்சுன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் அயோக்கியன் 100 பேர் உங்களுக்கு கீழே ட்விட்டரில் வந்து போட்டுகிட்டே இருந்தால் நீங்கள் அயோக்கியனாக ஆகிடுவீங்க. நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் யோகியன் கீழே போட்டால் நீங்கள் யோகியனாக தான் இருப்பீங்க. அது ஒரு காலம். அதனால தான் அதுக்குன்னு அவங்கவுங்க டீம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்று போட்டோன்னு உள்ளே வந்து ஏய் நீ இன்னும் இப்போ இருக்கியா, உயிரோடு தான் இருக்கியா, இப்படி பேசுறதுக்கு இதெல்லாம் டிஃபேம் பண்ணுறதுக்கு, நம்மளை இது பண்ணுறதுக்கு, இதெல்லாம் கடந்து போயிடலாம். அப்போது அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். அந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தலை. அவங்களுடைய வேகத்தோடு இவர் வேகம் ஜாஸ்தி இருக்குதுன்றேன். இப்போ தமிழிசைனா அவங்கள்ட்ட ஒரு பண்பாடு, அந்த விஷயங்கள்லாம் இப்போ திமுக என்ன பேசலாம், அண்ணன் ஸ்டாலின்வாங்க, அந்த ஒரு இதோட போவாங்க. ஒரு மிதவாத போக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. அது வந்து எல்லா இடத்துலையுமே கடைமடை வரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணி இப்போது காவிரி தண்ணி கடைமடை வரைக்கும், அந்த மாதிரி பாஜக வந்து கிராமங்கள் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து பெருசாக நடக்கலை. அதற்கு ஒரு யங்ஸ்டர் வராரு, ரிட்டையர்டு விஆர்எஸ் ஐபிஎஸ், அவர் வந்து அப்படி பண்ணுவார், இப்படி பேசுகிறார், நீ என்ன பாணியில் பேசுகிறியோ அதே பாணியில் நான் பதில் சொல்லுவேன்றது. இதெல்லாம் வரும்பொழுது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அடுத்தடுத்த தலைமுறை வரும்பொழுது இவங்க இதை நம்ப தயாராக இல்லை. நாங்கள் அன்ற ஆதிக்கத்தை எதிர்த்தோம், நாங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி, அதெல்லாம் வந்து காமெடியாக போயிடுது. அப்போ அவன் மாற்றம் தேடும் போது இவர் பேசுகிறது தப்போ ரைட்டோ, நல்லா பேசுகிறாரியா, நல்லா கேட்குறாரியா, ஊழலை சொல்கிறாரியான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இது நடந்ததா இல்லையா? அதனால தானே 12%, என்டிஏ 18%. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் அண்ணாமலைன்ற நபர் இப்போ நகர்த்திட்டு நாளைக்கு நயினார் நாகேந்திரனோ இல்லை வானதி சீனிவாசனோ கொண்டு வந்தாங்கன்னா அதே ஸ்பீடில் ஓடிட்டு இருக்குமா? ரிலே ரேஸ் மாதிரி. ரிலே ரேஸில் 400 மீட்டர் ரிலே ஓடணும், 100 ஓடுறவங்க ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பீடாக போய் கொடுத்துறாங்க வச்சுக்க, 2வது ஓடுறவங்க நல்லா ஸ்பீடாக போய் கொடுத்துட்றாங்க, 3வதும் ஸ்பீடாக போய் கொடுத்துட்றாங்க, 4வது ஓடுற மொக்க பார்ட்டி வச்சுங்க, அவங்க கையில் கொடியை வாங்கிட்டு அது ஓடி மொல்லமாக ஓடினா அந்த பக்கத்தில் நல்லா ஸ்பீடாக ஓடினா யார் ஜெயிப்பா? இப்போ அந்த மாதிரி அண்ணாமலை ஒரு ஸ்பீடாக ரிலே ஓடி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் வர்றவங்க அதே ஸ்பீடு ஓடுவாங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், கிட்டத்தட்ட திராவிட மாடல் ஸ்டைல் தான் இருக்கும். இல்லை வானதி சீனிவாசன், இல்லை வேறு ப்ரொஃபஸர் சீனிவாசன், யார் வந்தாலும் அந்த ஸ்பீடு இருக்குமானா என்ன கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த இது கொஞ்சம் குறையும். இதில் எங்கே நீங்கள் அதிமுக ரப்பர் போட்டு அழிப்பீங்க? அதனால் எல்லாருக்குமே ஆசை இருக்கும், இந்திரா காந்திக்கு டிஎம்கேவை அழிக்கணும், எம்ஜிஆரை உருவாக்கிட்டா, எம்ஜிஆருக்கு ஃபுல் இது நம்ம சப்போர்ட் பண்ணிட்டா திமுக அழிஞ்சிரும். அப்போ திமுகவும் காங்கிரஸும் தான் வருங்காலத்தில் இருக்கும்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அதனால தான் 72ல் அதிமுக அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதையாக திமுக அப்படியே இருந்துச்சு, அதிமுக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போகல. இவங்க கிட்டத்தட்ட 80கள் வரைக்கும், 84 வரைக்குமே நல்லா தான் இருந்தது. இவங்க தலைவர்கள் பண்ண குளறுபடி எப்போவுமே அகில இந்திய கட்சிக்கு மாநில தலைவர்கள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நான் சொல்கிறேன், இதே தான் பாஜகவில் நடக்க போகுது. நீங்கள் மாற்றும் பொழுது புதுசாக வரவர் பல பேர் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க, இல்லை ஒரு இதுவாக இருப்பார், பெருசாக போராட்டம் அறிவிக்க மாட்டார், பேட்டி கொடுக்கும்போது அப்படியே கொடுப்பாரு, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே படுத்துக்கும். அது காங்கிரஸுக்கு நடந்தது, பாஜகவுக்கும் இதே தான் நடக்கும். நீங்கள் அதிமுக ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் அதிமுகவில் நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு கட்சியை நீங்கள் ஒழிக்கணும்னா ஏதோ ஒரு கட்சி கூட நீங்கள் இருந்து அவங்கள ஓரம் கட்டணும். அந்த வேலை பண்ணாமே நீங்கள் இன்றைக்கி அதிமுக ஒழிக்கணும்னு முடிவெடுத்தீங்க. நீங்களும் இல்லை, அதிமுகவும் இல்லை, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிச்சு. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரூட் எடுத்தால் நாம் வெற்றி தான், அடுத்தடுத்து வெற்றி தான் அப்படின்னு. இவர் இன்றைக்கும் திருந்தலை. என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்டீங்க அண்ணாமலை ரசிக்கிறான்னு, இப்போ சொல்கிறேன், அவர் இன்றைக்கும் திருந்தலை. அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் அப்படி தான் போவோன்றாரு. அதிமுக அவங்க ஒரு இதை எடுத்து முடிவெடுத்து கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் எதாவது நடக்குமான்றது தான் அதிமுக கூட்டணி. இப்போ நாளைக்கு நடக்க போகிற அந்த செயற்குழுவில் பலருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, எடப்பாடி அவர்கள் பணிய போகிறாரா, பணிய வைக்க போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எதை பேஸ் பண்ணினா ஓபிஎஸ் சசிகலாவை பற்றின கேள்விகள் தான் இருக்கும். அதுதான் அங்கே பெரிய பேசு பொருளாக மாறும். இன்றைக்கி வந்து அவங்க வந்து சேருவாங்களா, அவங்கள சேர்க்கணும், அவங்கள சேர்த்து நம்ம பலப்படுத்தணும், கூட்டணி பலப்படுத்தணும் அப்படின்றதான் அங்கே நோக்கமாக இருக்கும். முதல் நோக்கம் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கிறதா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது எப்படி ஹேண்டில் பண்ணுவார் நாளைக்கு, அப்படி ஒரு நிலை இருந்தால் நாளைக்கு? அதாவது 93ல் மதிமுக உடையுது, திமுகலேருந்து கிட்டத்தட்ட செங்குத்தான பிளவு அப்படின்னு அன்றைக்கி சங்கரையா கம்யூனிஸ்ட் கட்சியில் சொன்னாங்க. பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான பெரிய லீடர்ஸ்
மதுராந்த ஆறுமுகம், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், காரோட்டி கண்ணப்பன் வாங்க. கலைஞருக்கு கார் ஓட்ட எல்லாம் பயந்தப்போ அவர் தான் கார் ஓட்டினாருன்னு. மிசா பரேடில் அந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் ஒவ்வொரு மண்டலத்தில் அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி திமுக அந்த மாவட்டம் போனாங்க. அன்றைக்கி யாருமே அதோடு முடிஞ்சது. கருணாநிதி ஒரு தலைவரே இல்லை. இவரு என்ன சொல்ல போகிறீங்க, அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இதுக்கு என்ன அப்படிலாம் பேசலை. ஏன்னா இவங்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இது பண்ணாங்க. அவர் வைகோ வந்து பிரித்து கொண்டு போனாரே தவிர அவருக்கு அதை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல. அதோடைய விளைவு படுதோல்வி 96லன்னு வச்சிங்களேன். கருணாநிதி தன் தலைவர் நிரூபித்தார் 96ல். இப்போ அதே இங்கே வர்றேன். ஓபிஎஸ் நான் பல தடவை பேசிட்டேன். ஒரு லீடரு ஓபிஎஸ்னால் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு நெருக்கடினா ஒரு 40 மாவட்ட செயலாளர் 40% மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 40% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓபிஎஸ்கிட்ட இருக்கிறாங்க. ஓபிஎஸ்சில் இந்த மாவட்டம் எல்லாம் அவர் கீழே இருக்குது. அவர் வெளியில் போனதுனால இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சொல்கிறத நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இதை சொல்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், ஓபிஎஸ்னால் எடப்பாடிக்கு நெருக்கடின்னு எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். செய்திகள் தான் சார். யார் செய்திகளை உருவாக்குவது? புரியுதா? செய்திகள் நீங்கள் போன எலெக்ஷன்லேயே இது உளவுத்துறைக்கு ஒரு பங்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பத்திரிகையாளர்கிட்ட பேசுவாங்க, அது பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு ஆதரவு பத்திரிகைகள் மூலிமா ஒரு செய்தியை கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று தான் எடப்பாடிக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, அதுதான் நான் கேட்குறேன் சார். எடப்பாடி அவர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு இல்லை பண்ண போகிறாருன்னு தான் கேட்குறேன் நான். அது நான் அடுத்து வர்றேன். இந்த மாதிரி உருவாக்கும் பொழுது இதில் நீங்கள் முதல்ல இதை பிரிச்சுக்குங்கன்ற. ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்றது வந்து பல இடங்களில் பல சந்தர்ப்பங்கள். ஜீரோவா? இதே கேள்வி தான் இன்னொருத்தர் கேட்டார். ஏன் தான் இப்படி என்கிட்ட கேட்குறீங்கன்னு தெரியல. இல்லை கேட்குறேன், ஜீரோவா? ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னா ஜீரோ தானே அர்த்தம். ஒன்றுமே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஜீரோ தாங்க. ஏன்னா 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு பக்கம், 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு பக்கம். இந்த பர்சன்டேஜ் போடுங்க, ஜீரோ தான். ஒன்றுக்கும் கீழே தான் இருக்கும். ஒன்றுக்கும் கீழேனால முடிஞ்சிச்சு. அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார். அவர் ஒரு சுயம்பு லீடர் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி உருவாக்கப்பட்டவர். அதனால் அவர் ஒவ்வொரு தடவையும் தவறான முடிவு எடுத்தார். அதிமுகவுடைய பெரிய பலமே திமுக எதிர்ப்பு தான். இவர் திமுகவை ஆதரிச்சுக்கிட்டுலாம் பேசியிருந்தார். திமுக எதிர்த்து அறிக்கைன்றது எல்லாம் முடிஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டாக சில விஷயம்லாம் அறிக்கை விட்டுருந்தார். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எதிர்த்து அறிக்கை விடுவார், இவர் கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி இல்லை மறுப்புற மாதிரி அறிக்கை விடுவார். இந்த மாதிரி வேலைலாம் நடந்தது. அப்போது இது வந்து என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு லீடராக இல்லை. அதிமுகவில் அவருக்கு செல்வாக்கு இல்லை, ஒதுக்கப்பட்டார். உச்சநீதிமன்றம் ஒத்துக்குச்சு, பொதுக்குழு ஏற்றுக்குச்சு. அதனால் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதான் யதார்த்தம். ரெண்டாவது சசிகலாவுக்கு வருவோம். அவங்க வரும்பொழுதே அவங்க நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு பெருசாக வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால வரமாட்டேன்னு இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் சசிகலா வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. அவங்க சொல்கிறது எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது. எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றப்போ இவங்க தரப்பில் வந்து நீங்கள் அந்த ஆதரவு மட்டும் கொடுங்க, ஏடிஎம்லாம் ஒன்றா இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள், அதிமுகவில் உங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. இவங்க அதிமுகக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த பழைய இது வரும்னு அதிமுகவில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே தெரியும். ஏன்னா சசிகலான்றது நீங்கள் மறக்கவே முடியாதுல்ல. அவங்க ஜெயலலிதான்ற ஆளுமை கூட இருந்தவங்க, அது கீழே தான் இவங்கெல்லாம் வளர்ந்தவங்க. அதனால் கட்சி அவங்க கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உள்ளே கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் நகர்த்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். அதோட கொண்டு வராமையே தடுத்துட்டா. அதனால் சரி, சசிகலாவை தடுப்பதுனால இப்போ இருக்கிற அதிமுகவுக்கு பிரச்சனை வருமானா? என்ன பிரச்சனை வரப்போகுது? அவங்க எல்லாமே பல தேர்தலெலாம் பார்த்துட்டாங்க. அவங்க வந்து தனியாக கட்சியை எதுவும் நடத்தலை. அதனால் இவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. சசிகலா இணைப்பதற்கான அர்த்த பேச்சே இல்லைன்றாங்க. பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டதுக்கான வழக்கு அது இன்னும் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆனால் பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டு பொதுக்குழு அங்கீகரித்து உச்சநீதிமன்றமே எடப்பாடிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்போ அந்த வகையிலையும் சசிகலான்றது உள்ளே வர முடியாதுன்ற நிலைமை. பொதுவாக தொண்டர்கள், சில அமைச்சர்கள், சில பேர் எதிர்பார்ப்புன்னா இவங்க பேசிக்கிட்டு அதிமுக ஒன்றும் இல்லைன்னு பேசு, சசிகலா ஒரு காரணம் வெளியில் இருக்கிறது, டிடிவி தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் எல்லோரும் ஒன்றா ஆகிட்டா பெரிய அணி பழைய அதிமுக அப்படின்ற மாதிரின்னு சில பேர் யோசிக்கலாம். அது வந்து ஒரு சரியான அரசியல் தீர்வாக இருக்காது. ஓபிஎஸ் மாதிரி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவார்? நீங்கள் உள்ளே இருக்கும் போதே நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் தான் உள்ளே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சு போய் தான் வெளியேற்றுறாங்க. சசிகலா உள்ளே வந்தாலும் நான் சொன்ன அந்த கதை தான். எடப்பாடி தலைமையிலேருந்து பல பிரச்சனைகள் வரும். டிடிவி தினகரன் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை வருங்காலத்தில் என்டிஏ ஃபார்ம் ஆகுது, அதில் பாஜக சொல்லுது,
டிடிவி இணைச்சிட்டு கூட்டணி கட்சி கூட்டணி அதை கொடுங்க. சார் நீங்கள் பார்த்துங்க. அது என்ன அதை எடப்பாடி அன்றைக்கி செஞ்சுருக்கணும். 2021 பேசும்பொழுது அதை பண்ணியிருந்தா 20 சீட்டுக்கு மேலே அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கும். இந்த அளவுக்கு இன்றைக்கி கஷ்டப்பண்ணீங்க. இதுதான் கலைஞருக்கும் மற்றவங்களோட வித்தியாசம். நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னா கணக்கு இல்லை, ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டிங்கன்னா இவர் அதை பண்ணார் இது பண்ணார் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் பெரியதாக இருந்து அந்த எல்லைக்கோட்டுக்கிட்ட வந்து தோத்துட்டிங்கன்னா யார் கோல்டு மெடல் வாங்கினாங்களோ அவங்க தான் உலகத்தில் எல்லோரும் முன்னாடி நிற்பாங்க. இல்லை இவர் வந்து ரொம்ப வந்தாருங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா வராது. அதனால் வெற்றி மட்டும்தான் உலகத்தில் பார்க்கப்படும். அந்த வேலையை அவர் பண்ணியிருந்தாருன்னா நடந்திருக்கும். அது நீங்கள் 2021 தேர்தலுடைய அந்த சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் அதிமுக இழப்பதற்கான காரணமாக அமமுக அமைஞ்சது. அப்போ இதை வந்து வருங்காலத்தில் பரிசீலனை பண்ணால் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இதை சமாளிப்பாரா அப்படின்னா, இது எல்லாமே இந்த நெருக்கடி இருக்குது. 6 அமைச்சர்கள் அப்படி பண்ணிட்டாங்க. ஒருத்தர் முதுகில் கத்தி குத்துறதுக்கு ரெடியாக இருந்தார், ஒருத்தர் இடுப்பில் குத்துறதுக்கு ரெடியாக இருந்தார், ஒருத்தர் கழுத்தவே வெட்ட போயிட்டார். இது எல்லாமே பேய் கதைகள் தான். எல்லா கட்சிக்குள்ளேயுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நேருக்கு எதிராக திமுகவில் இப்போ பிரச்சனை இல்லையா? அது என்ன அதிமுகவில் தான் உருவாக்குறாங்களா இல்லை அண்ணாமலை உருவாக்குறாரா? யார் உருவாக்குறா? திமுகக்குள்ளேருந்து ஒரு மூத்த அமைச்சர், செல்வாக்கு மிக்க அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னர் இருக்குதா இல்லையா? எத்தனை மாநகராட்சி ஒற்றுமையாக இருக்கிறாங்க? ராமநாதபுரத்தில் 2 மாவட்ட செயலர் ஒன்றா ஒற்றுமையாக இருக்காங்க. கண்ணப்பணம் அந்த இவங்களும் முத்துராமலிங்கமும். இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே மேலே இல்லையா? அமைச்சர்கள் அதிருப்தியில் இல்லையா? எல்லாமே இருக்குது. ஆனால் இதை பேசு பொருளாக மாற்றுவதற்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை. யாருக்குமே அதை பற்றி அந்த சைடை பற்றியே நினைக்கிறதில்லை. நினைப்பெல்லாம் இங்கே தான். இவர் 6 பேர், அது ஒருத்தர் ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு மூத்த பத்திரிகையாளர். அதில் இருந்து அது ஆரம்பிச்சது. அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே ஈஸியாக அடிக்குது தானே. சீமானா அடி, அண்ணாமலையா நல்லா அடி, அதிமுகவா அடி, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் மாவட்டம் ஃபுல்லாக எடப்பாடி ட்ராவல் பண்ண எடுத்த கூட்டங்களில் நடத்துனது, அதில் வந்த கட்சி, அதாவது இந்தந்த மாவட்டத்தில் நேரடியாக பல விஷயங்கள், இந்த வேட்பாளர் சரியில்லை, இவர் வேலை செய்யலை, இந்த மாதிரி பல்வேறு அந்த தகவலுடைய அதை கிளப் பண்ணி பேசக்கூடிய விஷயமா இருக்கும். சசிகலா ஓபிஎஸ்ஐ அணைச்சா கரெக்டுன்ற மாதிரி எண்ணமும் போவோம். என்டிஏ கூட நம்ம கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற இதுவும் இருக்கும். மீண்டும் என்டிஏ கூட கூட்டணி வைக்கலான் இருக்கும். காங்கிரஸ் வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துதுன்னு இருக்கும். இது எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே பேசுவாங்க தவிர அந்த செயற்குழு கூட்டத்தில் இதோடைய அந்த கலவையான ஒரு விஷயத்தை வச்சு எப்படி கொண்டு போகிறதுன்றது தான் பேசுவாங்க. 2026 என்ன பண்ணுறதுன்னு அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு அரசியல் கட்சி அதை தான் பண்ணோம். இதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து வேறு எதையாவது பேசிகிட்டு இருப்போம்னா அது இதுவாக இருக்காது. ஆனால் அதிமுக தெளிவாக இருக்குதுங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜக எதிர்ப்பு. இந்த 2 தேர்தலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஜக எதிர்ப்பு தான் திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதிமுகவிலும் சரி, இப்போ எடப்பாடி அவர்களும் சரி, அது ஒரு பெரிய அளவில் எடுக்காமல் இருக்காங்கன்ற பல குரல்கள் வெளியே. பாஜக எதிர்ப்பை பெரிய அளவில் எடுக்கலை. ஏன்னா அவங்க கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் சூட ஏற்றி சத்தியம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணுறாரு. ஆனாலும் நம்பதற்கு கூட்டணி கட்சிகள் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னொரு பக்கம் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து அவருமே வந்து பெரிய அளவில் மோடியையோ பாஜகவையோ வந்து எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறாருன்றதையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க, போட்டால் அடிப்பானுங்க, என்னடா வாடனால அடிதான், வாடனால அடிப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி திமுக எதிர்ப்பு கூட்டணி இது அதிமுகனால நான் பாஜக கூட இல்லைன்னா கூட நீ வந்து கள்ள உரம் தான் வச்சுக்கிற அப்படின்னு இது வந்து அதில் ஜெயிச்சிட்டாங்க. டிஎம்கே அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறதுல ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு உளவுத்துறை பயன்படுத்தியிருக்கலாம், ஊடகங்களை பயன்படுத்தியிருக்கலாம், அவங்க அரசியல் கட்சி தலைவர் பேசலாம், முதல்வர் கூட பேசினார், கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் எப்படின்னா சேர்ந்துருவாங்க. அந்த பிரச்சாரத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதில் வந்து எடப்பாடிக்கு பின்னடைவு இருக்குது. எடப்பாடி அதை சரியாக செய்யலைன்றதில் உண்மையான ஒரு விமர்சனம் இருக்குது. 2வது, மத்திய அரசு எல்லா விதத்துலையும் எதிர்க்கணும்னு ஒரு மாநில அரசுக்கு அவசியம் இல்லை. அதுக்கு தான் மாநில அரசு இருக்கீங்க. நீங்கள் வந்து இவங்க மாநில அரசை எதிர்க்கிறதுலேயே சுணக்கம் இருக்குன்றாங்க. திமுகவை எதிர்க்கிறதுலேயே பெரிய பிரச்சனை இருக்குது. திமுகவுடைய திட்டங்கள் மற்ற விஷயங்கள்னால் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நேரடியாக இறங்கி அடிக்கிறதுல இவங்க இல்லையே.
இல்லை அதுக்கு நீங்கள் சொன்ன முதல் இதை நான் இதை வச்சுக்கலாமா, அவங்களோட டைவர்ஷன் இருக்கா சார்? டைவர்ஷனாக முடிஞ்சிச்சா? நீங்கள் பொதுச்செயலாளர் ஆகிட்டீங்க, அவங்க கட்சி போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் உட்காந்து திட்டம் போட்டு இந்த போராட்டம் இன்னமும் அந்த குடைச்சல் இருக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள் தானே. அது வந்து வெளியிலேருந்து பத்திரிகைகள் மற்றதில் எழுதுறாங்க, அவங்களுக்குள்ளே இல்லை. முன்னாடி இருந்தது ஓபிஎஸ் உள்ளே இருந்தார், இவர் தலைமைக்கு பிரச்சனையாகவே ஆகிட்டு இருந்தது, ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது எல்லாம். நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை போய் அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாருங்கள். இது மாதிரி அண்ணாமலைக்கு போய் பிஜேபிக்கு அதிமுக தலைவர் சொன்னால் ஒத்துக்குவாரா? இல்லை திமுகவோட அண்ணாமலை கூட்டணி வச்சுருக்காரு வச்சுக்கோங்க, போய் முதல்வர் ஸ்டாலின்கிட்ட போயிட்டு உங்கள் கட்சியில் வந்து வைகோவுக்கு 3 சீட்டு கொடுங்க, என்ன மாதிரி தலைவர் அவர் அப்படின்னு பேசினா ஒத்துக்குவாங்களா? யார் எங்கே அந்த கூட்டணிக்கு ஒரு தர்மம் இருக்குது, அந்த இதெல்லாம் அது இது வந்து ஏடிஎம் கிட்ட மட்டும்தான் இந்த இது. இப்போ வந்து அவர் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சிடுச்சு, வெளியில் வந்துட்டார். ஒவ்வொரு பிரச்சனையும் டே டு டேயில் போட்டு இறங்கி அடிக்கிறது ஒன்றா பிரச்சனை இருக்குது. சீமான் பேசுகிறாருல்ல, சின்ன பிரச்சனாலும் பேசுகிறார். முருகன் கோயிலுக்கு இவங்க இது பண்ணுறாங்க, நறுக்குன்னு கேட்குறாருல்ல. முருகன் நான் நேத்தா வந்தாரா? இது முன்னாடி செவ்வாய் கிரகத்தில் இருந்தாரா? இப்போ மட்டும் நான் திடீர்னு நான் வேலை தூக்குனப்போ வேலை தூக்குனீங்க, இப்போ முருகன் தமிழ் கடவுள்ன்றீங்க. இதே நீங்கள் பேசுகிறவங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போவீங்களான்னு கேட்குறாருல்ல. இதைத்தான் இன்றைய இளைஞர்கள் இவங்க வந்து விரும்புகிறாங்க. டே டு டே டக்கு டக்குன்னு அதுக்குரிய பதில், அதுக்குரிய தெளிவான ஒரு கேள்வி இது. அதுக்காக எடப்பாடி கேட்கலையானா கேட்குறாரு. இன்னும் விகரஸாக இறங்கினா தான் அவர் மட்டுமே பண்ணியிருந்தான் நடக்காது. மற்ற தலைவர்களும் இறங்கி இந்த சத்தவங்கையில் சுண்ணாம்பு கொடுக்குற மாதிரி பேசியிருந்தால் அப்படியே டிவி ஆஃப் பண்ணுவான், சேனலை மாற்றிடுவான், இல்லை போய்கிட்டே இருப்பான், பார்க்கவே மாட்டான். ஏன் நீங்கள் சீமானை பிடிக்காதவங்க கூட சீமானை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன் சப்ஜெக்டு இதுனா இதுன்னு சில விஷயங்களில் நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனால் அவர் பேசுகிற கருத்தில், அரசுக்கு எதிரான கருத்தில் தப்பு இருக்குதா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் டே டு டேயில் உங்களுக்கு முன்னாடி உதாரணம் அண்ணாமலை இருக்கார். உங்களுடைய ஐடிவிங்க கூட ஸ்ட்ராங் பண்ணலையான்ற ஐடிவிங்க இருக்குது. அது இன்னும் விகரஸாக டிஎம்கே மாதிரியோ பிஜேபி இது மாதிரியோ இல்லையே. அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே ஒருவேளை கூட்டத்தில் பேசலாம், என்னென்ன பண்ணலாம், அடுத்த இதுன்னு பண்ணலாம். விஜய் உள்ளே வராரு, அந்த அரசியலை எப்படி பார்க்குறது? அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. உதயநிதி 200 சீட்டு நிற்கணுன்றாரு. 175 சீட்டு நிற்கும் போதே காங்கிரஸுக்கு 20 சீட்டு 25 சீட்டுன்றப்போ பிரச்சனை ஆச்சு. 200 சீட்டுன்னா அப்போ காங்கிரஸை வெளியில் போக சொல்கிறாங்களா? ஏன்னா தொடர் வெற்றின்றப்போ அவங்களுக்கு ஒரு மமதை வரும், நம்ம தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு. அப்போ 200 சீட்னா காங்கிரஸ் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்களா? விசிக தேவையில்லை, அவரே சொல்லிட்டாரு, எந்த காலத்திலும் தலித்துகள் முதல்வராக முடியாதுன்னு. அப்போது இந்த மாதிரி விரக்தி வந்தால் தான் அந்த மாதிரி பேச தோணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய தலைவர்கள் அவங்கள்ட்ட எப்படி டச் வச்சு கூட்டணி கொண்டு வரணும், பாமகவை இந்த பிஜேபியிலேருந்து வெளியில் எப்படி கொண்டு வரணும், இதெல்லாம் கூட பேசலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கட்சி நடத்துறது. வியாபாரம் மாதிரி தான். இங்கேருந்து அங்கே கூட்டு, அங்கேருந்து இங்கே கூட்டு. பத்திரிகைக்கு போன பாமக தலைவரை டக்குன்னு கூட்டணி மாற்றி விட்ட ஒரு கலைஞர் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம் கூட. மகள் கல்யாணமோ ஏதோ கல்யாணம் நினைக்கிறேன். பத்திரிகைக்கு போனார், பேசினாங்க, என்ன பேசினார் தெரியாது, வெளியில் வந்து திமுகவோட கூட்டணின்னு. இந்த மாதிரி மாறினதெல்லாம் பண்ண முன்னுதாரணங்கள்லாம் உண்டு. அதனால் அரசியலில் அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, ஜெயிக்கணும். நீங்கள் விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சு ஜெயிக்க தயாராக இருந்தார் கலைஞர். ஆமாம், இவங்களாக தான் கற்றுக்கிட்டாங்க. இல்லாட்டி 2016 5 வருஷம் ஆட்சியோடு முடிஞ்சிருக்கும் டிஎம்கே. ஜெயலலிதா முதல்வராக எல்லாம் போயிருப்பாங்க, கலைஞர் முதலமைச்சராக இருப்பார், நிலைமையே மாறி இருக்கும். இந்த செயற்குழு அப்படின்றது நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக